எம் குலதெய்வம் வீரமாத்தி தாயே, பண்ணக்காத்தி அம்மா, கருப்பராயா, குண்டலப்பா, கன்னிமார் தெய்வங்களே, அன்னை சுச்சியம்மாள் தேவியே, மகாலட்சுமி தேவியே சரணம் சரணம். சர்க்குருவே சரணம். சின்ன வாத்தியார் ஸ்ரீலாஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே சரணம். காஞ்சி மகா பெரியவா சரணம். ஓம் அகஸ்தீசனே சரணம். காகபுஜண்ட சித்தரே சரணம். போகர் சித்தரே சரணம். நவராத்திரி திருவிழா என்பது இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக கருதப்படுகிறது. இது 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. 9 நாட்களை முப்பெரும் தேவிகளுக்காக விரதமிருந்து வணங்கி வருகின்றோம். முப்பெரும் தேவிகளில் 7, 8, 9ஆம் நாளில் சரஸ்வதி தேவியை அலங்கரித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பித்து வணங்கி வருகின்றோம். ஒருவருக்கு சரஸ்வதியின் அருள் கிடைத்துவிட்டால் அவருக்கு அனைத்து அருள்களும் வளங்களும் கிடைத்து விட்டதாகவே பொருள். அன்னை சரஸ்வதி தேவியை நரசிம்ம தாரணியாக அலங்கரித்து இன்று வழிபட்டோம். சரஸ்வதியின் அருள் பெற்ற கம்பரை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். கம்பருடைய மகன் அம்பிகாவதி, அமராவதி ஆகியோர்களின் காதல் கதையும் கூட அம்மனின் அருள் பெற்று சிறப்பித்ததற்கு உதாரணமாக கொள்ளலாம். இன்றைய கொலுவில் கலந்து கொண்டு பிரார்த்தித்த அனைவருக்கும் மற்றும் இந்த காணொளியை பார்த்து மகிழ்ந்து அன்னையிடம் வேண்டிக் கொண்டவர்களுக்கும் அவரவர்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் முப்பெரும் தேவிகளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்றைய நெய்வேத்தியம் செய்து வழங்கப்பட்ட பிரசாதமாக புளிச்சாதம், பச்சை பட்டாணி, பாசிப்பயிறு, நாட்டு சர்க்கரை, கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்பட்டது. கொலுவில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஏதேனும் ஒரு பரிசு பொருளை ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகின்றோம். இந்த வருடம் பரிசு பொருளாக தாம்பூலம், ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு உள்ளே குங்குமம், பூ, வளையல் போன்ற பொருட்களை வைத்து அவர்களுக்கு பரிசாக தானம் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட சிறுவர்கள் அனைவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. கொலுவின் நிறைவில் அவரவர்கள் பிரசாதம் பெற்று கொண்டு செல்வதை இந்த காணொளியில் கண்கொள்ளா காட்சியாக மனம் மகிழ்ந்து பார்த்து உங்களுக்கும் சமர்ப்பிக்கின்றோம். ராம்ஜி ட்ரஸ்டின் சேவைகளில் ஆன்மீக சேவையாக இந்த நவராத்திரி கொலுவை ஒவ்வொரு வருடமும் செய்து மக்களுக்கு ஆன்மீகத்தின் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறோம். இதை குடும்பம் சகிதமாக செய்ய எங்களுக்கு பிராப்தத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி.